இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். PKR துணைத் தலைவர் பதவிக்கு அன்வாரின் புதல்வி நூருல் ஈசா போட்டி. மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்படும் PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தலில் கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கு அக்கட்சியின் தேசிய தலைவரும் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் புதல்வி நூருல் ஈசா அன்வார் போட்டியிடுகின்றார். PKR கட்சியின் இரண்டாவது உயரிய பதவியான துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் மத்திய செயலவை உறுப்பினருமான டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் அப்பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். துணைத் தலைவர் பதவிக்கு கட்சியின் உதவித் தலைவரான நூருல் ஈசாவிற்கு வழிவிடும் வகையில் அப்பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என்று சைஃபுடின் தெரிவித்துள்ளார். சைஃபுடினின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இன்று மே 9ஆம் தேதியுடன் நிறைவு பெறவிருக்கும் PKR தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலில் தேசிய துணைத் தலைவர் பதவிக்கு அன்வாரின் மூத்த புதல்வியான நூருல் ஈசா போட்டியிடுகின்றார். தனது துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ளப் போவதாக அறிவித்துள்ள ரஃபீசி ரம்லிக்கு நூருல் ஈசா கடும் போட்டியை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய துணைத் தலைவர் பதவிக்கு நூருல் ஈசா போட்டியிடுவதற்கு ஸ்லாங்கூர், சபா, ஜோஹர் உட்பட பல மாநிலங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்தியாவில் பாதுகாப்பு காரணங்களுக்காக விமான பயணிகள் 3 மணி நேரத்திற்கு முன்பே விமான நிலையத்திற்கு வருமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்தது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே இருவழி தாக்குதல்கள் நிகழ்ந்து வருகின்றன. இதனால் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த தாக்குதல் சம்பவங்களினால் விமான நிலையங்கள், ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு நடவடிக்கை காரணமாக எல்லையோரங்களில் உள்ள சண்டிகார், ஸ்ரீநகர், ஜைசல்மேர், ஷிம்லா, ஜோத்பூர், அம்ரிட்சர் உள்ளிட்ட 24 விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை மதகுருவாக போப்பாண்டவர் ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்ட் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவைச் சேர்ந்தவரான ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்ட் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டது மூலம் அந்த உயரிய பொறுப்பை வகிக்கும் முதலாவது அமெரிக்கர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார். வத்திகன் நகரில் நேற்றிரவு நடைபெற்ற வாக்களிப்பில் ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்ட் தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த வாக்களிப்பில் 71 நாடுகளைச் சேர்ந்த 133 கார்டினல்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்கா சிகாகோவில் பிறந்தவரான 69 வயது ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்ட் பெருநாட்டிலுள்ள கத்தோலிக்க தேவாலயத்தில் தனது சமய பணியை தொடங்கினார். போப்பாண்டவராக ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்ட் தேர்வு செய்யப்பட்டது மூலம் அவர் போப்பாண்டவர் 14வது லியோ என்று அழைக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகனம் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து கட்டட வரிசையில் உள்ள ஓர் உணவகத்திற்குள் நுழைந்ததில் உணவருந்திக் கொண்டிருந்த வாடிக்கையாளர்களை மோதியது. இதில் ஒரு மூதாட்டி உயிரிழந்த வேளையில் இதர 7 காயமுற்றனர். இந்த சம்பவம் நேற்றிரவு 9:05 மணியளவில் பேரா சத்யாவான் அருகில் ஒரு KFC திடீர் உணவகத்தில் நிகழ்ந்தது. தலையிலும் உடலிலும் கடும் காயங்களுக்கு ஆளான அந்த மூதாட்டி ஸ்ரீ மஞ்சோங் மருத்துவமனையின் அவசர பிரிவில் சேர்க்கப்பட்ட நிலையில் தனது இறுதி மூச்சை விட்டார் என்று மஞ்சோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஹஸ்புல்லா அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். காயமுற்ற இதர 7 அதே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். KFC உணவகத்தின் எதிர்ப்புறம் உள்ள சமிக்ஞை விளக்கு பகுதியில் SUV ரகத்தைச் சேர்ந்த வோல்வோ XC9 சுழியம் வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் உணவகத்தின் கண்ணாடியை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ACP ஹஸ்புல்லா குறிப்பிட்டார். 4 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். இதர 4 கடும் காயங்களுக்கு ஆளாகினர். இச்சம்பவம் நேற்றிரவு 10:35 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 34வது கிலோமீட்டரில் ஜோஹர் கூலாய்க்கு அருகில் நிகழ்ந்தது. ஒரு கொள்கலன் லாரி, 2 MPV வாகனங்கள்
மற்றும் ஒரு டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனங்கள் இந்த விபத்தில் சம்பந்தப்பட்டிருந்ததாக கூலாய் தீயணைப்பு மீட்புப் படை நிலைய செயலாக்க கமாண்டர் முகமது ஃபிர்டவுஸ் ஜுரித்தா தெரிவித்தார். MPV வாகனமான டொயோட்டா எஸ்டிமாவில் பயணித்த 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக அவர் குறிப்பிட்டார். தங்களை போலீஸ்காரர்கள் என்று கூறிக்கொண்ட 5 நபர்கள் பணி ஓய்வு பெற்ற ஒருவரின் வீட்டில் நுழைந்து பொருட்களை கொள்ளையடித்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணியளவில் காஜாங் செமினியில் நிகழ்ந்தது என்று காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நஸ்ரான் அப்துல் யூசுப் தெரிவித்தார். சம்பவம் நிகழும் போது 55 வயதுடைய பணி ஓய்வு பெற்றவர் தனது 3 குடும்ப உறுப்பினர்களுடன் வீட்டில் இருந்துள்ளார். ஆயுத முனையில் அந்த கொள்ளையர்கள் மிரட்டிய போது வீட்டிலிருந்த அனைவரும் பயத்தில் உறைந்து போனதாக ACP நஸ்ரான் குறிப்பிட்டார். வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள ரகசிய கேமராவின் பதிவை சோதனையிட்ட போது அடையாளம் தெரியாத அந்த 5 நபர்கள் முகக்கவசம் அணிந்திருந்தனர். இதர 2 நபர்கள் போலீஸ் ஜாக்கெட்டுடன் காணப்பட்டனர். இக்கொள்ளை சம்பவத்தின் போது 500 ரிங்கிட் ரொக்கம், விலை உயர்ந்த ஆபரணங்கள், 2 திறன் கைபேசிகள் ஆகியவற்றை அக்கும்பல் களவாடி சென்றுள்ளது என்று பாதிக்கப்பட்டவர் தனது போலீஸ் புகாரில் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.